அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல நமக்கான தேவை பண வசதி. பொருளாதார சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். உங்கள் கையில் பணம் பொருள் தனம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சாங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிறைய வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். இதெல்லாம் வாங்கிறதுக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலையிலும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குருவால் நிறைய நன்மைகளும் இருக்குது. அவருடைய பார்வையால் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. நன்மை தீமை கலந்து தான் நம்ம இப்போ பலன் பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த காலத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறேன், அல்லது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு பார்த்திங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக எஜுகேஷன், உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இந்த பயிற்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வாழ்க்கையில் இந்த பயிற்சியில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் பார்வையை இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, டெஃபினட்டாக உங்களுக்கான ஜாப் இருக்குது. அது மட்டுமல்ல, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமா தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கண்டிப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு, ஹைக்கு இதெல்லாமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஸோ உங்களுடைய ஜாபில் எஃபர்ட் கொடுங்க, கரியர் நல்லா இருக்குது. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபீலிங் ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்று நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்கி லோன் வாங்கி அத்தனை விதமான ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் வாங்குறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த காலங்களில் நல்ல ஸ்கில்டு லேபரை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப்பு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ உங்களுடைய கெரியரில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் இருந்தவங்க பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இது லைஃப் பார்ட்னருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் இது வரைக்கும் திருமண டிலே ஆனவங்களுக்கு நடந்தால் கூட அது அவ்வளோ பிரமாதமாக இல்லை. கணவன் மனைவிக்குள் பிரிவு, யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும்னு சொன்னேன். கணவன் மனைவிக்குள் பிரிவு அல்லது தேவையற்ற வைத்திய செலவுகள் இந்த பயிற்சியில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பயிற்சியில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் ஒரு செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அடிக்கடி இன்டர்வியூ போனால் கூட இன்டர்வியூ சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் என்டர்டெயின்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க. எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சோர்ஸஸ் இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும், காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் புகழ் இருக்குது, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். ஆயக்கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான புகழ், வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த காலங்களில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நார்மலாக எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மினிமமாக பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை வேண்டாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி முழுவதுமே எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் பிரம்மதேவனையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.